ராதே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். நேற்று சிவன் ராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. விடிய விடிய முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நேற்று நம்ம கஜவாகனத்தில் இருக்கிற சிவபெருமானை பார்த்தோம். விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வாகனத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்க போகிறாரு. என்ன வாகனம் அப்படின்னாக்கா கைலாச பர்வத வாகனம். நம்ம யார் யார் எது எது கேட்குறோமோ அதெல்லாம் இல்லங்காமல் கொடுத்துருவாரு. இந்த கைலாச பர்வத வாகனம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ராவணன் ரொம்ப ஆணவத்தோடு இந்த கைலாச மலையவே நம்ம தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படி அவர் தூக்க போகும்போது சிவபெருமான் அவருடைய பெருவிரலால் அந்த மலையை அமுத்துறாரு. அப்போ அந்த ராவணனால் அந்த மலையை தூக்க முடியல. அவருடைய ஆணவம் அழிஞ்சு அவர் சிவபெருமானை முழுசாக தஞ்சமடைஞ்சு உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கை நரம்பியே வீணையோட நரம்பாக மாற்றி சாமகானம் வாசிக்கிறாரு. அவர் வாசிக்க வாசிக்க சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. சிவபெருமான் எப்போவுமே சந்தோஷப்பட்ட போது என்ன பண்ணுவார், பக்தர் என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, நாம் போய் அவர் காலில் விழுந்ததுமே அவர் நம்மளை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ராவணன் என்ன பண்ணிட்டாரு, ஈஸ்வரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கும் இருக்கிற சந்தோஷத்தில் அந்த கைலாய பர்வதத்தோடு தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுறாரு. சிவபெருமானும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. எதனால் அப்படின்னாக்கா இறைவனுக்கே தீங்கு செஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆணவம் நீங்கி அவங்க இறைவனை வழிபட்டாங்க அப்படின்னாக்கா இறைவன் அவங்களுக்கும் அருள் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த கைலாய பர்வத வாகனம். நாமளும் எப்போவுமே நம்மளுக்கு ஆணவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கலாமா? ட்ராவல் வித் சுகில பாடல் வருது, கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.